ஓ இதான் கேஷுவல் ஆக்டிங்கா? கரும்பு தானே மாண்டேஜ்ரா நீ நடிக்கிறது. ஏன் ஆகாய கங்கை? அந்த ஆகாயத்துல இருந்து பாகுபலியில ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும்ல, அது ஒரு மினி வருஷன் ஆட்டம் இருக்கும். அருவி சவுண்டு கேக்குது. டும் 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 டும். பச்சி தெரியுதா? உனக்கு தெரியுது நிறைய பச்சி. மாட்டிக்கினா ஸ்பாட்டட் வித் கேமரா எடிட்ல தூக்கிடுறான் பாக்கலாம். ஏய் ஜெட்டி மேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லி இருக்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை போய் பார்க்க போகிறோம். சும்மா பாகுபலி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். நான் 2 டிக்கெட். வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் ஸ்டீல் பாட்டில் தான். ஸ்டீல் பாட்டில் தான். ஒரு ஆள் டிக்கெட் எவ்வளோ? 25 ரூபான்னு நினைக்கிறேன். 30 ரூபா. காசு கொடுக்குறிய? எவ்வளோ கொடுக்குற? எவ்வளோ வந்து பார்க்க மாட்டியா? டியூடு 30 ரூபா டியூடு ஒரு ஆளுக்கு. இப்போதான் கொடுத்து வாங்குறான் டியூடு. அதுக்குள்ள எல்லாமே மாறி அதானே. ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இதே நேரத்துலேருந்து என்ன சாவ வச்சுக்கிறான். பச கொடு தூக்கி ஓட்டுருவான். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அகோ வந்து 2019 வந்து இங்கே வந்திருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும், பெருசாலாம் எதுவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்டு. இப்போது தமிழ்நாடு இதுவே இருந்திருக்குது. என்னது இருக்குது அந்த வண்டி இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டை வந்து நிறைய டூரிஸ்ட் டெவலப்மெண்ட். ஆமாம் டெவலப் பண்ணியிருக்காங்கல்ல. நீங்கள் கொல்லி வரீங்கன்னா தயவு செய்து இண்டிவிஜுவலாக வெஹிக்கிள்ஸ் தான் வந்துடுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கவர்மெண்ட் பஸ்ஸில் வரோன்னு சொல்லிட்டு 1.5 hour உட்காந்துருந்தோம் அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில். முன்னாடி வந்தாச்சு. முன்னாடி நான் இருக்கும்போது ஈஸியாக இருந்தது. பஸ்ஸில் இந்த இடத்துக்கு தான் போகிறதுன்னு ஒட்டி வருது, ஆனால் அந்த பஸ்ஸு போகல. ஆமாம் ஒட்டாத பஸ் இங்கே வருது. அதுலேயே ஒரு கொடுமை பண்ணிட்டாங்க. அம்மா காய்கறி மூட்டை மாதிரி நசுக்கி போட்டாங்க. அபிமன்யு பக்கத்தில் ஒரு காலைக்கேறி வர வந்து காலையே பூச்சி நசுக்கி போட்டா. லாஸ்டா லிம்போ அப்படின்னு ஒரு ஆள் தழுத்துனாப்புடா. உட வலிக்குதுடா எனக்குலாம். அதே மாதிரி இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அலோடு கிடையாது. ஆமாம். அப்படி பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் எடுத்துன்னு வரீங்கன்னா பிடிங்கிடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி 10 ரூபா வாங்கிடுவாங்க. ஆமாம். நீங்கள் ரிட்டன் அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அது 10 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் சப்போஸ் கொல்லி இப்போ வர போகிறீங்க, ஃபேமிலியோட பிளான் பண்ணுறீங்கன்னா, ஃபேமிலியோட வரீங்கன்னா கம்பல்சரி காரு இல்லைனா ட்ராவல்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது பண்ணோம். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இப்போ பிளான் போட்டது வந்து ஒரு 6-7 வீடியோ பிளான் பண்ணோம். அது எல்லாமே ஸ்கிரிப்டட் ஆகுது. ஆமாம். பிகாஸ் ஃபார் வெஹிக்கல்ஸ். ஆமாம். பொறுமை அதான் எருமை. வாடா போலாம் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. அங்கே பாருங்க கங்கோவா மலை. சிசிஐ கங்கோவா. ஏய் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டா இறங்குதுல. ஒவ்வொரு பாதமும் பார்த்து வைங்க தம்பி. இதுதான் எங்கள் அம்மா வேற இங்கே நான் வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் சொன்னேன் இறங்கத்துக்குள்ளேயே அவங்க நாக்கு தள்ளிடும். இறங்குறதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நம்மளே ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக வந்துருக்கோம். ஆக்சுவலாக ஃபேமிலியெல்லாம் கூட்டணும்னா கார் மஸ்ட்டுடா. கார் மஸ்ட்டு நல்லா ஏற தெரிஞ்சவங்க ஏறுங்க. ஆமாம். இல்லை யார் வேணாலும் ஏறலாம், ஆனால் பொறுமையாக போகணும். நீங்கள் கீழே சீக்கிரமாக போயிடுவீங்க, மேலே வருது லேட் ஆகும். எஸ் இது வந்து ஒரு செக்கிங் பாயிண்ட். செக்கிங் பாயிண்டா? ஆமாம் செக் பாயிண்ட் மாதிரி. நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். அப்பா முன்னாடி இந்த மரம்லாம் இருக்காது இவ்வளோ தூரம்லாம். எனக்கு அந்த அருவி ஒரு சவுண்ட் கேட்குது. உனக்கு கேட்குதா? இப்போயே கேட்க ஆரம்பிச்சு. இப்போ தான் அருவி சவுண்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மேலே பாட்டு தெரியாது. அது நம்மளே இப்போ டெல்லிக்கு ஏதுனுண்டா. எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி என்ன வீடியோ எடுக்கிறத விட நான் கீழேருந்து ஏறும்போது நாக்கு சேர்த்து எரிஞ்சு பார்த்தியா. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக போகிறோம். ஆனால் பாரு, நான் இந்த செக் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரும்போது நாக்கு தள்ளிட்டு வந்தோம். இப்போ ஈஸியாக வந்த மாரி ஃபீல் ஆகுது. நான் இருக்கேன்ல.
ஆனால் சீரியஸ் அங்கே ஒர்த்தையும் இந்த வியூ என்னடா அது சூப்பராக இருக்கும். ஒர்த்து இங்கே பாருங்களேன், 30 ரூபாய்க்கு ஒருத்தா. இங்கே பாருங்க, இங்கே ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, சீரியஸாக கங்கோவை பக்கம் வேறு மாதிரி. எங்கள் நிறைய பேர் கங்கோவுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க, நான் சப்போர்ட்டராக இருக்கேன். ஏய் ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டட்ரா. நல்லா தான்டா இருக்கு. ஏன்னா இதோட அது ஐபிக்லலாம் போய் எடுத்திருக்காங்க, அந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பாராட்டணும். சும்மா கிடையாதுடா, படத்தை அவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டு. பேர் இந்த அந்த ஒரு மொட்டை ஒரு அப்பா பையன்லாம் இருக்கானு சாவடிக்கணும் அவனுங்களெல்லாம். ஒரு நார்மல் டிஎஸ்எல்ஆர் கேமரா கொடுத்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லுங்கள் 1 மினிட்ல. அவன் ஒரு ஷார்ட், அதுவும் அந்த ஃபயர் சாங்லாம் பிளாஸ்ட். நான் செல்வராகனுக்கு அப்புறமா வந்துட்டேன்டா. ஒரு செல்வராகனுக்கு அப்புறமா நான் பார்த்தது அவர் தான். ஓ இதுதான் கேஷுவல் ஆக்டிங்கா? கருப்பு வச்சானே ஆடா. ஓ மாண்டேஜ்ரா நீ நடிக்கிறது நமக்கு ஏதாவது டூடுன்னு ஏதாவது கிடைக்கும். ஆனா இது பாருங்க வியூ, நீங்க ஆக்சுவலி சர்வீஸ் ஒன்று கேக்குதா? அது அங்கேயே கேட்டுச்சே. இங்க வியூ பாயிண்ட் இருங்க, அருள் அடிக்கும். அப்ப நாங்க வாட்டர் கேஸ் போட்டுருவோமே, நாங்க வாங்கிட்டோமே. ஆமா வாட்டர் கேஸ் 1200 ஈஸியா இருக்கு டூட். தம்பி மேலே ஏறும்போது தான் அது கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் இறங்குமா மட்டும் பார்த்து இறங்குங்க. ஆமா ஒரு ஸ்டெப் சில இதெல்லாம் ரொம்ப கீழே இருக்குது. வந்தாச்சுடா, அவ்வளோதானே, அவ்வளோதான். சூப்பரான இது வியூ இருக்கும் இப்போ உங்களுக்கு. ஏன் ஆகாய கங்கை, அந்த ஆகாயத்துலேருந்து கொட்டுற பாகுபலியில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும்ல, அது ஒரு மினி வருஷன் ஆட்டம் இருக்கும். ஆமாம் ஆகாயத்துலேருந்து கொட்டுறதுனால ஆகாய கங்கை, அதனால ஆகாய கங்கை. இன்னொன்று சொல்லுவாங்க சிவன் தலையிலேருந்து ஒரு எதுவும் கங்கை தான், அதையும் கங்கைன்றோம். அதனாலேயும் இந்த பேர் வந்துச்சுன்னுவாங்க. எஸ், சில படிலாம் பாறையாகவே இப்படி இருக்கும், பார்த்து மட்டும் கலவைங்க. ஆமாம் ஸ்டெப்ஸ் வைக்கும்போது பார்த்து வைங்க. சப்போஸ் மேக்ஸிமம் வரும்போது ஸ்லிப்பர் போடாமல் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் பார்த்து நகரணும். சவுண்டு வருது, அருவி சவுண்டு கேட்குது. டும் 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 டும். என் கண்ணுக்கு தெரியுது. பச்சி தெரியுதா? உனக்கு தெரியுது நிறைய பச்சி. மாட்டிக்கிட்டான் ஸ்பாட்டட் விட்டு எடிட்டில் தூக்கிடுறான் பார்க்குறேன். அங்கே பாரு டியூட், அதான் அது இங்கேருந்து செடி மறைச்சினுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது. செமையாக இருக்குது. இதை பாருங்க, அங்கே வருது பாருங்க, அவன் தான். இப்போ அங்கே தான் போகிறான், கிட்ட போகிறான். கமான் வந்தாச்சு, படி ஓவர் முடிய போகுது. இதுதான் இயற்கையின் சட்டம். ஆஹா 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 ஆஹா. இங்கே இந்த கேஸ் மட்டும் இல்லைண்டா, சாரல் இது வரைக்கும் அடிக்கும். போடு. 1 hour later. ஆடியோ கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா வாட்டர் கேஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இங்கேயே சாரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றின்னு பார்த்து போ. A few moments later. பார்த்துக்கா ஏய் ஜெட்டி மேன், பார்த்து போ. செம்மையா இருக்கு, வேற லெவல். உள்ள பாறை எங்க இருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஏன் போன என்ன போயிட்டு கொடுத்தேன் வேற மாதிரி இன்னொரு ரவுண்டு உள்ள போய் குளிச்சுட்டு வரேன். ஆனா பயங்கரமா நன்னிது உடம்பு. டேய் பாத்துறா, உன்னைய விட எனக்கு தான்டா வலுக்குது. டேய் திரும்ப. நாயே, நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் நாயே.
பாரு பத்திரமா நனையாம பிடிச்சிருக்கு பாரு. வா கட் பண்ணிக்கலாம். வாழா என் வாழ்வை வாழவே. நீங்க சீரியஸா முடிவு வச்சீங்க டிப்ரெஷன் குளிக்கல இல்லைன்னா கதகளிதான் பேக் ஏதாவது பார்த்துக்கணும் பத்திரமா. நிறைய கேரக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் கல்லிட்டுங்க கல்லிட்டு பாம்பா கல்லிட்டா கல்லிட்டா ஜெடிப்பட்டியா ஜெட்டியை துண்டு மாரி காட்ட போறேன். தங்குவா சார்ஜ் இருக்கு எடுக்கலாம் ஜாலியா. சரி நான் அந்த சைடு போய் எடுக்க போறேன். மொபைல் எடுத்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா சிறப்பாக சம்பவம் தரமான சம்பவமாக பண்ணிட்டோம். நிறைய நியூடி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருவீங்க. இவன் சட்டியை மாற்ற விட மாட்டுறாங்க. உள்ள வந்து ஒரு ஆம்பளை பையனையே இப்படி பண்ணுறான்னா இவன்லாம் என்ன ஒரு பொம்மை வச்சிடுறேன் அந்த இடத்துல. பொம்மை வைக்கிறியா? என்ன வச்சுக்கோ. எப்படி இருந்தது அபி அனுபவம்? போன வாட்டியோட வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு எனக்கு அனுபவம் ஒரே மாதிரி தான். லாஸ்ட் டைம் வந்து நாம குளிக்கல, இந்த வாட்டியும் குளிக்கல. என்ன லக்கேஜ் தான் இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெச்சு ஏறுறோம். லக்கேஜ் இருக்குல்ல, லக்கேஜ் இருக்கிறதுனால தான் இது பண்ண முடியல. ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டிவைஸு அங்கே வைக்கிறதுக்கான இடமும் கிடையாது. மாட்டின்னு தான் சுற்றணும். ஸோ இந்த இப்படி சுத்து இந்த ஜெட்டியோட சுற்றுறோம். ஜெட்டி சுற்றுறோம் பாருங்க. கங்கோவா கங்குவா சட்டெலாம் பாருங்க. கங்கோவா சாட்லாம் சும்மா பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி உள்ளேருந்து வெளில வரேன். சிவா 400 கோடி எடுத்தது நம்ம 30 ரூபா போட்டு எடுத்துருவோம். சீரியஸா அப்படி கத்தலாம் ஜெட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. மேலே போவோம். மேலே போனோடனே அபிமன்யு காலை தக்கிட்டு தந்தானா. இப்போவே வா. போயிடலாம்டா. ஆமாம், இறங்கும் போது எனக்கு பெருசாகவே தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் தான் காலை ஆடுது திடீர்னு கீழே வந்தவொடனே அவங்களுக்கு டிகிட்டு அது ரொம்ப நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்களே ட்ரக்லாம். அதான் எங்கள் அம்மா இதுதான் நான் வரேன். வருவீங்க என்னையும் மட்டும் விட்டு போறேன். இவங்க அம்மா வலிக்கு கீழே தள்ளி விட்டுருவானுங்க. வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி விஜிபிக்கே அப்படி தான் பண்ணானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேலே நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா யாரும் பேச முடியல. ஓகே பை. 1 hour later. ஆனால் வந்து மேலே ஏறுறது சரி கஷ்டம். எனக்கே மூச்சு ஆகும். ஆனால் அபி வந்து குளிக்கல, வேறு ஒரு குளிச்சுட்டான். சாரல் குளிச்சு அந்த வியூ பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது மேலே. அங்கே அது எப்படி 2 பேர் நிற்போம். பொறுமையாக போகலாம். சொல்லுங்கள. ஸோ இந்த வீடியோ இப்படியே நாங்கள் போயிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே போய்ட்டு என்ன வீடியோ எடுக்கலாம்னு அடுத்து பிளான் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள். அதோடு கிளம்புறோம். முடிச்சுக்கோங்க. பை.